பாண்டிச்சீமை ஓரமா மாமன் வீட்டு தோட்டம் தை மாசம் மாலை நேரமா வாசம் ஆள தூக்கும் நித்தம் நித்தம் இந்த வண்டு சத்தம் முத்தம் முத்தம் என்று பூவச் சுத்தம் நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா என் மாமா தென் பாண்டிச்சீமை ஓரமா மாமன் வீட்டு தோட்டம் தை மாசம் மாலை நேரமா பூவாசம் வாழ தூக்கம் நித்தம் நித்தம் இந்த வண்டு சத்தம் முத்தம் முத்தம் என்று பூவச் சுத்தம் நான் வட்டம் போடும் பட்டு பூச்சிதாமா நீ வாமா மஞ்சள் குளிக்கையிலே மங்கை உடல் முழுதும் காயத்தை நான் பார்த்தேன். எங்க காமி கையெடு. மஞ்சள் குளிக்கையிலே மங்கை உடல் முழுதும் காயத்தை நான் பார்த்தேன். உடம்புலதான் நான் பூந்துக்கிட்டேன் உசுருலதான் நான் சேர்ந்துக்கிட்டேன் பேசி மயக்குற ஆசாமி உன்னை பார்த்தே நடுங்குறேன் போசாமி என் நரம்புகள் துடிக்குது வா மாமி தென் பாண்டிச்சீமை ஓரமா மாமி வீட்டு தோட்டம் தை மாசம் மாலை நேரமா பூவாசம் வாழ தூக்கம் நித்தம் நித்தம் இந்த வண்டு சத்தம் முத்தம் முத்தம் என்று போச்சுத்தம் நான் வட்டம் போடும் பட்டு பூச்சிதாமா நீ வாமா வரமாட்டேன் பா மானே மாறி கொழுந்து தேனே தீனை கருத தாவணிய உனக்கு எப்படி 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 இன்னொரு வாட்டி சொல்லு மானே மாறி கொழுந்து தேனே தீனை கருத தாவணிய உனக்கு நீ ரசிக்கிறதா நான் பார்த்து புட்டேன் என் பருவத்துக்கு நான் பார்வையிட்டேன் பாடா படுத்துற நீ 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 பட்டு பூவா பறக்குற வா வா நீ என் வயசுக்கு இது ஒரு விளையாட்டு தெம்பாண்டிச்சீமை ஓரமா என் மாமன் வீட்டு தோட்டம் தை மாசம் மாலை நேரமா வாசம் ஆள தூக்கும் நித்தம் நித்தம் இந்த வண்டு சத்தம் முத்தம் முத்தம் என்று பூவச் சுத்தம் நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா என் மாமா ஆமா குங்குமப்பூவை உள்ளதாச்சு பொம்பளைங்க தினமும் பால்ல கலந்து குடி சக்கரை குழந்தை நல்ல சகப்பா அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வசதியானது. மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை தினமும் பால்ல கலந்து ருக்மணியை குடிக்க சொன்னேன். இந்தாங்க பாருங்க வாங்க அப்பாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பலகாரத்தை பாக்குறேன். வாங்க வந்து அடிக்கீங்க. கொஞ்சம் இருங்க என் நேரமும் சாப்பிடுறதா உங்களுக்கு முக்கியமா அதுக்கு இல்ல நாகமணி. ருக்மணி வந்துட்டா ஒண்ணு கூட கல்ல காமிக்க மாட்டா. எல்லாத்தையும் எடுத்து நாட்டாயா அப்ப நம்ம வீட்டு பின்னாடி அரளி செடி இருக்கே அதுல இருந்து ஒரு 4-5 விதையை பறிச்சு பொடி பண்ணி கொண்டுட்டு வா இருக்கட்டா சொன்னதை செய்டா அரளி விதை பயங்கரமான விஷமாச்சே. அது எதுக்கு கொண்டு வர சொல்றேன்? கடைசியா ஏதோ திட்டம் வச்சிருக்கியான்னு கேட்டியே அதுக்காக. புரியலையே. உங்களை எல்லாம் கேவலப்படுத்தி இந்த வீட்டு வேலைக்காரங்களாக்கிட்டா. என்ன களியும் கம்பஞ்சோறும் சாப்பிடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. ஒண்ணு இந்த வீட்டுல அவ உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். பின்பச்ச கால பின்பச்சாரு.
அம்மா சொல்றதான் கரெக்ட். அவ செத்தாதான் நமக்கெல்லாம் நிம்மதி. இந்த அவங்க அப்பா அவளுக்காக ஆசையா கொண்டு வந்து கொடுத்த குங்குமப்பூ. இத வச்சு அவ கதையை முடிச்சிடுற. ஏங்க என்னடா உங்க மருமக வாயும் வயிறுமா இருக்குது, தோட்டத்துக்கு அவளுக்கு சின்ன கவுண்டர் வேண்டாம், நாம 2 பேரும் போலான்னு சொல்லி போட்டு உங்க பாட்டுக்கு படுக்கை போட்டா என்ன அர்த்தம்? அட மறந்தே போச்சுடா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. இத பாக்கண்ணு, ருக்கு தாய் இல்லாத பொண்ணு. நாம தான் அவளை பக்குவமா பாத்துக்கணும். சாயந்தரம் அவங்க ஐயா வந்தப்போ இந்த குங்குமப்பூவை கொடுத்துட்டு போனாரு. ருக்கு, ருக்கு. இதோ வந்துட்டேன். ஏம்பல ரொம்ப நேரமா கதவு போட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்கியே, அப்படி என்ன வேலை பாத்து? ஏம்பல எதுக்குன்ற போட்டோவ இவ்வளவு வருஷம் மாட்டி வச்சிருக்க? அதுல ஒரு பெரிய விஷயமா இருக்கு, வாங்க சொல்றேன். இத பாருங்க, கர்ப்பமா இருக்கிற பொம்பளைங்க அதிகமா யார் மூஞ்சிய பாத்துட்டு இருப்பாங்களோ அவங்க சாயலே குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா. நீங்க என்னடானா ஒன்னா தோட்டம் காடுன்னு வெளியே போயிடுறீங்க. அடிக்கடி அந்த மண்ணாங்கட்டி தான் என் மூஞ்சில முடிச்சிட்டு இருக்கிறப்பல அது என்னமோ எனக்கு பயமா இருக்குங்க. அதனாலதான் கட்டலுக்கு நேரம் உங்க போட்டோ மாட்டி வச்சிருக்கேன். இனி தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் என் நேரமும் உங்க மூஞ்சியே பாத்துட்டு இருப்பேன். நீங்க வேணா பாருங்களேன், உங்கள மாதிரியே அழகா ஒரு குட்டி சின்ன ராஜா பிறக்க போறான். நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? பேசாம என் போட்டோ கழட்டிட்டு உன்ற போட்டோ அங்க மாட்டி வை. நல்லா மகாலட்சுமி மாதிரி அம்சமா ஒரு பொன் குழந்தை பிறக்க முடியும். அதுல முடியாது. முதல்ல பையன், அப்புறம் தான் பொண்ணு. இல்ல பிள்ள, நான் எதுக்கு சொல்றேன்னா, ஐயோ, முதல்ல இந்த டாபிக்க விட்டு வேற ஏதாவது பேசுங்களேன். இல்ல பிள்ள, பொட்ட புள்ள முதல்ல பிறந்ததுன்னா கொஞ்சம் இருங்க. என்னது? குங்குமம் பூ. சாயங்காலம் மையம் வந்திருந்தப்போ அவர் கொடுத்துட்டு போனாராம். நீ தினம் பால்ல கலந்து குடிச்சீன்னா பிறக்க போற குழந்தை செக்கச்சவேறு பிறக்குமா. இது விலை ரொம்ப வசதியானது, மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு மையம் சொன்னாராம். சரி சரி, பால் சூடாறதுக்குள்ள குங்குமப்பூ கலந்துருங்க, இல்லன்னா சாப்பிடுறதுக்கு சப்பா இருக்கும். மறந்தே போச்சு. இந்தா நீங்களே கொடுங்க. சரி இரு. ஏன் பிள்ளை, 3 சிட்டிக்கு தான் போட்டேன், அதுல அவ்வளவு செலவு போடும்? போதுங்க, ஒரு டப்பா ஒரு வாரம் இல்லன்னா ஒரு மாசத்துக்கு. இப்ப நீங்க போட்டதே அதிகம். சும்மா இருப்பில்ல, போனா போது 10 டப்பா வாங்கிக்குவோம். இன்னும் கொஞ்சம் நிறைய போடுறேன், எனக்கு புள்ள செவச்சவனு பிறக்கணும். ஐயோ என்ன? ஐயோ, குழந்தை மேல ஆசை இருக்க வேண்டியதுதான், அதுக்கா குடிருக்கு இல்ல, முதல்ல குடிக்க போறேன். போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு குடிக்கிறேனே. ஆமா புள்ள, இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் சாமி கும்பிட்டு செய்யறதா நல்லது. போயிட்டு வந்துரு. அண்ணி, எனக்கு இந்த தாலி கிடைச்சது உங்களாலதான். இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க சாப்பிட போறது குங்குமப்பூ இல்ல, விஷம். என் புருஷன் தான் அரளி விதை பொடி பண்ணி கொடுத்தாரு. அது உங்க மாமியாரு குங்குமப்பூல கலந்தது என் கண்ணால ருக்கு. ஏன் பிள்ளை எவ்வளவு நேரம் மூஞ்சி கழுவிட்டு இருக்க? வந்துட்டியா? என்னங்க? எதுக்கு பிள்ளை இது? பிடிங்க. யாரோ வச்ச விஷயத்தால நான் சாவறதை விட புருஷன் கையால செத்த புண்ணியமாவது கிடைக்கும். என்ன ஒரே வெட்டா வெச்சிடுங்க. பிள்ளை ருக்கு, இவ்வளவு நேரம் நல்லா தானே பிள்ளை இருந்த, இப்ப திடீர்னு விஷம் பேசுற. எதுல பிள்ளை விஷம் வச்சிருக்கு? இப்ப நீங்க பால கலந்துருக்கீங்களே, அந்த குங்குமப்பூல. பிள்ளை, இதுலயே விஷம் இருக்குன்னு சொல்ற? பைத்தியக்காரி, இந்த குங்குமம் பூ உங்க ஐயா வாங்கிட்டு வந்தது. எங்க அப்பா வாங்கிட்டு வரும்போது அது குங்குமப்பூ தான். ஆனா அதுக்கப்புறம் நான் வாய் மயிரமா இருக்கேங்கிற பச்சைதாப்பு கூட இல்லாம என்ன சாகடிக்கணுங்கிறதுக்காக உங்க ஆத்தா அதுல அரளி விதைய கலந்திருக்காங்க.
முடியாதுன்னு சொன்னதை நம்ப முடியல. எனக்கு தெரியுங்க, நீங்க உங்க ஆத்தா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னைக்குமே மாத்த போறது இல்ல. அதனால என்ன கொண்டுடுங்க சொன்னேன். எதை வச்சுடி எங்க ஆத்தா விஷம் வச்சதுன்னு சொல்ற? இத பாருங்க, அதுல விஷயம் இருக்கிறது உண்மை. ஆனா எப்படி என்னன்னு கேட்காதீங்க. இத பார், நான் ஆத்தாங்கிற பைத்தியம் பிடிச்சு வந்தான். ஆனா அதுக்காக பொண்டாட்டியை மதிக்க தெரியாதவன் இல்ல. தப்பு பண்ணா நீ கண்டுபிடிச்ச இல்ல, அப்ப அவங்களை எல்லாம் நான் தண்டிக்கல. ஆனா இன்னைக்கு என்ற ஆத்தாலே கொலகாரிங்கிற பட்டம் கட்டிக்கிறிய, இதுக்கு எனக்கு சரியான காரணகாரியம் தெரியலடி. இல்ல அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஓஹோ, இப்ப இது விஷயங்கிறது நான் நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? நிரூபிக்கிறேன். இது பாருங்க, இப்பவே உங்க அம்மாவை கூப்பிடுங்க, இதை குடிக்க சொல்லுங்க. அவங்க இதை தைரியமா குடிச்சுட்டாங்க. நீங்க போட்ட அருவா இங்கதான் இருக்கு, அதை எடுத்து என்ன ஒரே வெட்ட வெட்டுடுங்க. அவங்க குடிக்க தயங்குறாங்க, அப்போது இது விஷயம் தான் புரிஞ்சுக்குங்க. ஏன் உண்மையா இருக்கீங்க? உங்க ஆத்தா செத்துருவாங்களோன்னு பயமா இருக்கா? பேசுங்க. நீங்க தான் உங்க ஆத்தா மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க கூப்பிட வேண்டியதானே? கூப்பிடுறேன், கூப்பிடுறேன். இப்பவே ஆத்தாவை கூப்பிட்டு அந்த பாலை குடிக்க சொல்றேன். ஆனா ஒண்ணுடி, அந்த பால்ல விஷம் இருந்து அதனால என் ஆத்தா சாக போறதில்ல. ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளைக்கு விஷம் வச்சுதான் நீ சந்தேகப்பட்டையே, அந்த வார்த்தை தான் நீ ஆத்தாவை சாகடிக்க போகுது. ஐயோ ஆண்டவனே, ஆண்டவனே, இதுதான் உங்க முட்டாள்தனம், இதுதான் உங்க பைத்தியக்காரத்தனம். இதுல மட்டும் உங்களை நான் திருத்தவே முடியலையே. இவ்வளவுதான் நான் படிச்சு படிச்சு சொன்னாலும் நீங்க சொல்றதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. கடைசியா என் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், அந்த பால்ல விஷம் இருக்குங்க. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. இத பாரு புள்ள, எப்ப வயித்துல வளர்ற பச்சை குழந்தை மேல சத்தியம் பண்ணி இது விஷம்னு சொன்னையோ, உன் நம்பிக்கை என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக என் நம்பிக்கை நான் மாட்டிக்க போறதில்ல. இது விஷமா இல்லையாங்கிறதா நம்ம பிரச்சனை. அது என் ஆத்தா குடிச்சா நீ தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லடி, நான் குடிச்சாலும் தெரியும். உங்களுக்கு நானே சாவை தேடி கொடுத்துட்டேனே. இப்படி நீங்க குடிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே குடிச்சு தொலைச்சிருப்பேனே. என் வாயால நானே கெடுத்துட்டேனே. என்னங்க இது பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். வாங்க வயிற்று வீட்டுக்கு போய் ஏதாவது மாத்து மருந்து சாப்பிடலாம். வாங்க. கையெடு, நான் சாப்பிட்டது பால் தான். நான் எங்கேயும் வர தயாரா இல்ல. ஐயோ, போராட்ட பிடிவாதம். அடி பாவி, விஷத்தை சாப்பிட்டு நிக்கிறாரு. இப்ப கூட வாய் திறக்காம இருக்கியே. உன் சந்தேகத்துக்காக தான் நான் பாலை குடிச்சேன். உனக்கு பயமா இருந்தது, நீ போய் வைத்தியர் கூப்பிட்டு கோடி. மாமா, சரிங்க, நானே போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே நில்லுங்க.